இதயத்துல்லா ஒரு அற்ப அரசியல் காரணத்திற்காக முந்தைய அரசு கொண்டு வந்தது என்பதற்காக இந்த திட்டத்தை கைவிடுவதா என்கிற கேள்வியை பாஜகவும் எழுப்பியிருக்கிறது, திமுகவும் எழுப்பியிருக்கிறது, இன்னும் சில தலைவர்களும் அதை எழுப்பியிருக்கிறாங்க. காங்கிரஸினுடைய தலைவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டம் தேவை அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு வந்த நிறைய தொழில் வாய்ப்புகள் ஆந்திரா பக்கம் நோக்கி சென்று விட்டது என்று சொல்லுகின்ற சூழல்ல இந்த திட்டமும் கைவிடப்பட்டால் தொழில்துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும், வளர்ச்சிக்கு பின்னடைவாக இருக்கும், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு கனவை தகர்க்கின்ற ஒன்றாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்களே. இதில் ஒரு முழுமையான உண்மையை நாம் அறியணும். இந்த திட்டம் போகிறதுனால இன்னொரு திட்டம் வராதுன்னு இல்லை. பன்னூர் உள்பட பல இடங்கள் இதற்கான தேர்வில் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஏறத்தாழ இந்த தேர்வு செய்யப்பட்ட இடம் தவறான இடம்னு இந்திய விமான நிலைய ஆணையத்துடைய சுற்றறிக்கை 2022 தெளிவாக சொல்லுது. அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த இடம் 4 1 பங்கு நீர் முழுமையாக உள்ளது. அது மட்டுமல்ல, அருகேயே செயற்கை ஏரி சுமார் 500 ஏக்கர் 200 ஹெக்டேர் அளவில் உள்ள ஒரு செயற்கை ஏரியும் பக்கத்தில் இருக்குது. அதிகமான குளங்கள் இருக்கிறது, விவசாய பூமியாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்தை சமன்படுத்துவதற்கு அதிகமான நிலை அதாவது தேவைப்படுகிறது. ஏன்னா மேடு பள்ளம் அதிகமாக இருக்குது. பரன்னூருங்கிற ஊரில் அது இல்லை. ரெண்டாவது, இது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா 62 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சென்னையில் இப்போ இருக்க விமான நிலையம் மத்திய பகுதியிலேருந்து 10-12 கிலோமீட்டரில் இருக்குது. ஆனால் இது 4 மடங்கு கூட இருக்குது. ஆனால் பரன்னூருங்கிறது வெறும் 27 கிலோமீட்டரில் இருக்கிறதுனால இன்னும் பல இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாமே 25-30 கிலோமீட்டரில் இருக்குது. அதனால விவசாயிகளுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு. விவசாய தமிழ்நாடு முழுக்க உள்ள விவசாயிகள் ஒன்று தான், எல்லா ஊரில் இருக்க விவசாயிகள் ஒன்று தான். ஆக இந்த விவசாயிகளுக்கு எதிரான நிலை 1000 நாள் அவங்க போராடி இருக்காங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 1000 நாள் போராடி இருக்காங்கன்னா அதனுடைய வலிமை என்னன்னு நமக்கு புரியணும். ஆக 22க்கு அந்த ஆய்வு மட்டுமல்ல, தொடர்ந்து இக்காலஜிக்கல் சொல்கிறாங்க இல்லையா, பூகோள பற்றி அறிந்த நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த இடம் தேவையில்லைன்னு. ரெண்டாவது, இதை சுற்றி சிலர் நிலங்களை வாங்கி போட்டு இருக்கிறார்கள். அதுதான் இப்போ முக்கியம். இதை எதிர்ப்பதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள், அவர்களை சார்ந்தவர்கள் அங்கே நிலங்களை வளைத்து போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக அவங்க முட்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல்வேறு வகையிலையும் விமான நிலையம் வருவதற்கு மக்களுக்கு பிரச்சனை, இங்கேருந்து அவங்க போகிறதுக்கு பிரச்சனை. உங்களுக்கு நன்றாக தெரியும், பெங்களூரில் ஒரு விமான நிலையம் வந்தது. அது எவ்வளோ தூரம் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் எவ்வளோ சிரமப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, இதற்காக நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ரயில்வே போடுறது, மெட்ரோ போடுறதா இருந்தால் மெட்ரோ இல்லாமல் நீங்கள் ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர முடியாது. அதற்கு உள்ள நிலங்களை கையகப்படுத்துறது, இன்னும் நீங்கள் எவ்வளவு நிலங்களை கையகப்படுத்தணும். இப்படி பல்வேறு நிலைகளை தாண்டி இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் இன்னைக்கு ஒரு அருமையான அறிக்கையை, 3 பக்க அறிக்கையை தெளிவாக கொடுத்திருக்காரு. நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிராக இல்லை, முந்தைய ஆளுங்கட்சிக்கு எதிராக இல்லை. இது மக்களுக்கான ஒரு திட்டம். இது மக்களுக்கு எந்த வகையிலும் சிரமம் கொடுத்து விடக்கூடாது, விவசாயிகளுக்கும் கொடுத்து விடக்கூடாது. இந்த நீண்ட தூர இடத்துல விமான நிலையம் இருப்பதனால இதனாலும் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் என்று பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாரு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். அதனால இதை நீங்க எதிரியா பார்க்க வேண்டியதில்லை. எல்லா கட்சிகளும் நம்ம உட்கார்ந்து ஏன் இதுக்கு பதிலாக இன்னொரு இடத்தை 20-30 கிலோமீட்டருக்குள்ள தேர்ந்தெடுக்க கூடாது என்பதையெல்லாம் ஆராயணும். இன்னொரு திட்டமும் அவங்கள்ட்ட இருக்குது. காங்கிரஸ் அந்த மக்களுக்கு ஆதரவா இருந்தாங்களா? அப்ப இருந்துச்சு. அந்த பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் எங்களுடைய கட்சிக்காரர்கள் போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதுல எந்த சம்பந்தம் இல்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய டிவிக்கையும் ஆதரவு கொடுத்துச்சு. அன்னைக்கு இருந்த எல்லா எதிர்கட்சியும், பாமக உட்பட எல்லா எதிர்கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சியிலும் ஆதரவு கொடுத்துச்சு. அதனால பெரும்பாலான கட்சிகள் இவற்றை எதிர்த்தது என்பதுதான் உண்மை. அதனால அது மட்டுமல்ல, இப்ப வளர்ச்சி என்பது அந்த இடத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்துக்கு வரப்போகுது. விமான நிலையம் அவசியம் வரப்போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. புதுசா இன்னும் இந்த விமான நிலையம் அப்படியே பெங்களூருக்கு போகுது, ஹைதராபாத் என்பதெல்லாம் பூச்சாண்டி கட்டுற வேலை, அது தேவையில்லை. நிச்சயமாக விமான நிலையம் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல விமான நிலையங்கள் இருக்கிறது. இந்த விமான நிலையம்
முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு இந்த விமான நிலையம் செயல்படும். அதற்குள் புதிய விமான நிலையம் வந்துவிடும். நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியல் என்றால் எது அரசியல்? 4 வழி சாலை சேலத்துக்கு போறதை தடுத்தாங்க பாருங்க ஒரு காலத்துல, அது வேணா அரசியலா இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்கல்ல, அது அரசியலா இருக்கலாம். அதே அதிமுக ஆட்சியில மறைமுக, அதாவது துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் திட்டத்தை தடுத்தாங்க இல்லையா, சேது சமுத்திர திட்டத்தை தடுத்தாங்க இல்லையா, அது அரசியல்வாதி. ஏனென்றால் திமுக கொண்டு வந்தது, அதிமுக தடுக்குது. இந்த வேலை நாங்க காங்கிரஸ் செய்யல. காங்கிரஸை பொறுத்தவரை மக்களுக்காக உள்ள கட்சி. அன்றைக்கும் நாங்க சொன்னோம், போராடினோம். ஆனா அரசு அதுல பிடிவாதமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில நிறைய அரசுல நீங்க அங்கப்பட்டிருக்கீங்க. ஆனா திமுக உங்க ஆதரவோடு தான், திமுக உங்களுடைய ஆதரவு தேவையில்லை, பெரும்பான்மை தனி பெரும்பான்மை இருந்ததுனால அதுக்கும் ஆதரவு கட்சியா தானே இருந்தீங்க. 4 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் செய்தது என்ன? அதாவதுங்க, ஒரு கட்சி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு. எந்த கட்சியும் இன்னொருத்தருக்கு அடிமை கிடையாது. ஒரு கட்சி கூட்டணி, இப்ப நாங்க கூட்டணி அரசுல இருக்கோம், ஆனா அன்னைக்கு கூட்டணியில தான் இருந்தோம், தேர்தல் கூட்டணி. அதனால பல நேரங்களில் போராடி இருக்கோம். அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்ட் லேபர் பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் பஸ் கான்ட்ராக்ட் டிரைவர்கள் விஷயத்தில் நாங்கள் அந்த அரசை எதிர்த்தோம். அதே மாதிரி 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலைன்னு சொன்னாங்க, அதை எதிர்த்தோம். ஸ்ரீபெரும்புதூரில் பல தொழிற்சாலைகளில் போராட்டம் நடந்துச்சு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் எதிர்த்தோம். இப்படி பல நேரங்களில் நானே என் தலைமையில் பல போராட்டங்களே நடந்திருக்கு. அதே மாதிரி நம்முடைய எந்த பிரச்சனை, துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, நான் அங்கே போராட்ட களத்தில் இருந்திருக்கேன். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் தேர்தல் கூட்டணியில் இருந்தே ஒழிய அதை சொல்லிட்டு வந்தோம். நன்றி சார், நன்றி. குறிக்கிறார் சார், 10 வருஷம் ஏன் சார் பின்னோக்கி இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் 10 வருஷம் இல்ல. 2022 மார்ச் 22 IAA இந்திய ஏர்போர்ட் ஆணையம் சொன்ன சாத்தியக்கூறு ரிப்போர்ட்ல இவெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கு. இந்த இடம் அதுக்கு சரியான இல்லைன்னு சொல்லி. அப்ப அது யார் 22 யாரு ஆட்சியில் இருந்தது? ஒன்றியத்துல பாஜக தான் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, மத்திய விமான போக்குவரத்து துறையோட அனுமதி கொடுத்தாதான் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள முடியும். ஒண்ணு. இரண்டாவது, கடந்த மாதம் தமிழ்நாட்டை சேர்ந்த MP, திமுகவை சேர்ந்த MP வில்சன் ஒரு கேள்வியை விமான போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காரு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்று ஏற்பாடு எதுவும் இருக்கா, இல்ல அதுக்கு அனுமதி என்னன்னு கேட்டிருக்கிறப்ப மாற்று இடம் எதுவும் வரவில்லை என்று சொல்லியிருக்கார். ஜூலை மாதத்துல, ஜூலைல மாற்று இடம் இல்ல, ஆகஸ்ட்ல எப்படி மாற்று இடம் வருது? பல்வேறு வளர்ச்சிகள், தொழில் வளர்ச்சிகளை கொண்டு வர வேண்டிய இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் சுத்தி உங்களுக்கு பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கு. அதனால நீர்நிலைகள் போக மீதி உள்ள இடங்கள்ல நல்ல திட்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது என்னுடைய தகவல். சரி சார், நீங்க குறுக்கிட்டீங்க. ஒரு கேள்வி சார், உங்கள் வாதப்படியே விவசாய விளைநிலங்களை காப்பதற்காக, இயற்கை வளங்களை காப்பதற்காக இந்த திட்டம் கைவிடப்பட்டது, காங்கிரஸ் அதை ஆதரிக்கிறது அப்படின்னா, பக்கத்தில் கர்நாடகத்தில் மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு சற்றேறக்குரிய 12,500 ஏக்கர் வனப்பகுதியே, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அழித்து அரிய விலங்கினங்கள்லாம் அழிய போகுதுங்கிறாங்க. சற்றேறக்குரிய 9 லட்சம் மரங்கள் வெட்டப்படுதுங்கிறாங்க. அங்கே இயற்கை வளங்களை அழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடக அரசு. இங்கே ஒரு சற்றேறக்குரிய 5000 ஏக்கருக்குள்ள உட்பட்ட பகுதியில் 3000 ஏக்கர் விளைநிலத்திற்காக நீங்க இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கீங்கல்ல, 2 மாநிலத்துக்கு முரண்படுதா சார்? மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடா காங்கிரஸுக்கு? உங்க தலைப்பு மேகதாது அல்ல, அதை பேசும்போது நீண்ட நேரம் ஆகும். பல முறை நான் இங்கேயும் பேசியிருக்கேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் 2023, அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சல்டேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ், அந்த ஆக்ட் அதில் இன்னைக்கு கூட ஈர நில ஆணையத்தின் தடையின்மை சான்று நிலுவையில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன்னொரு விமான நிலையம் வரப்போகுது. 1980 ஒரு சின்ன விமான நிலையம் தான் சென்னையில் இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய விமான நிலையம் வந்திருக்கு. கடந்த 20 வருஷம் 30 வருஷமாக இது வந்திருக்கு. இன்னும் இந்த வளர்ச்சி தொடரும். நான் அந்த நாளில் கூட 80 நான் என்னைக்கு ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு இந்த பழைய விமான நிலையத்தில், அன்னைக்கு நான் சிங்கப்பூர்லேருந்து குடும்பத்தோடு இங்கே வரும்போது அன்றைக்கு வர முடியாத ஒரு சூழல், 4 நாள் அங்கே தங்கிட்டு தான் வர வேண்டியிருந்துச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் நிச்சயமாக விமான நிலையம் புதுசு வரத்தான் போகுது. அது நல்ல இடத்துல தான் வரப்போகுது. நீர்நிலைகளும் பறவைகளும் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கே தான் நீர்நிலை தான் அங்கே சுற்றும், அந்த இடத்துல வராது. ரெண்டாவது ஒரு விஷயம்,
இந்த 2013 காங்கிரஸ் ஆட்சி ஒரு சட்டம் போடுச்சு. அதாவது ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்டுக்கு எதிராக தான் இங்க நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியுது. அதனால மக்கள் விரோதமா, மக்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய நல்ல திட்டம் வந்தாலும் அது தேவையில்லை. ஆனால் நல்ல திட்டம் வரும், வராமல் இருக்காது. இது காலத்தின் கட்டாயம். 80 விமான நிலையம் ஒரு பழைய விமான நிலையம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விமான நிலையமாக உயர்ந்திருக்கு. நாளைக்கு நிச்சயமா வரும். சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி 2007 இருந்து 20 வருஷம் இந்த கடத்தி போனது யார்? எந்த அரசுகள்? விஜய் அரசு இருந்துச்சா? இந்த 20 வருஷம் 30 வருஷமா விஜய் அரசு இருந்தா இதை தள்ளி போடுச்சு? அல்லது சேலத்துக்கு போற 4 வழி சாலை விஜய் அரசு தள்ளி போடுச்சா? அல்லது மதுரவாயல் துறைமுகம் திட்டத்தை விஜய் அரசு தள்ளி போடுச்சா? இப்படி சேல சமுத்திரத்தை விஜய் அரசு தள்ளி போடுச்சா? இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். இன்றைக்கு இந்த அரசு 2 மாசத்துல வந்து இன்றைக்கு சம்திங் இஸ் பெட்டர் than nothing. நாங்க 3 சிலிண்டர் முதல்ல தர்றோம் இருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்த வேலை இந்த அரசு செய்யல. விவசாயிகளுக்கு 2 மாசம், இந்த 2 மாசத்துல ஒண்ணு விவசாயிகள் விவசாயம் அல்ல, 7000 கோடியை தள்ளுபடி பண்ணி இருக்கு வெறும் 2 மாசத்துல. ஆனால் முந்தைய அரசு 25-26 கொடுக்காததான் இந்த அரசு கொடுத்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசு பல நல்ல திட்டங்களை செய்து ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு வர்றது. அதே மாதிரி கேஸ் விஷயத்துல 3 கொடுத்தாலும் பரவாயில்ல, 6 கொடுக்கிற வரை நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவாது கொடுக்கறாங்களேன்னு எவ்வளவு மகிழ்ச்சியா தொலைக்காட்சிகளை நம்ம பாக்குறோம். இந்த அரசு இந்த வருவாயை வைத்துக் கொண்டு நன்றி 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 திரு இதயத்துள்ள நன்றி நன்றி தொடர்ந்து நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறது. ஊழலை ஒழிக்கிறது. இல்ல, நான் அந்த கேள்வி ஒன்று முன் வச்சேன். கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் கேள்வியை தமிழ்நாட்டை சார்ந்த எம்பி எழுப்பி இருக்கிறார். மாற்று திட்டம் எதுவும் வந்திருக்கான்னு. இல்லைன்னு தமிழ்நாடு அரசுட்டேந்து சொல்லியிருக்காங்க. விமான போக்குவரத்துறை அமைச்சர் இணையமைச்சர் சொல்லியிருக்கிறார். கடந்த மாதம் இல்லாத ஒரு திட்டம் சொல்லக்கூடிய இந்திய விமான ஆணையமும் இந்த தமிழ்நாடு அரசு 3 சேர்ந்து அதற்கான முடிவு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி 4 இடங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுல 3வது நிலையில உள்ள இடம், 2வது நிலையில உள்ள இடம்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனால அங்கேயும் நிலங்கள் இருக்கு. அங்கே புதிய விமான நிலையம் நிச்சயமாக வரும். நன்றி. காங்கிரஸ் தலைவர் செய்து